Ladies and gentlemen, please rise for the arrival of the chief guest, the and Commander-in-Chief of the Armed Forces, His Excellency Anura Kumara Dissanayake. இலங்கை விமானப்படையின் சீனகுடா அகாடமியில் கெடட் அதிகாரிகளின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். சுரக்குமி ரகம்பரா என்ற தொனிப்பொருளில் இலங்கை விமானப்படையின் 3வது கடல்சார் படைப்பிரிவு ஆற்றிய சிறந்த பணிகளை பாராட்டி இந்நிகழ்வு இடம்பெற்றது. அதேபோன்று 103வது பறக்கும் கெடட் அதிகாரி பாடநெறியை முடித்த அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி தலைமையில் பறக்கும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. பாடநெறியில் விசேட திறமை காட்டிய கெடட் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் சிறப்பு விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பிரதி அமைச்சரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். අපේ මාතෘභූමි ගුණේ ආරක්ෂාව රඳා පවතින්නේ ඔබ අත. ඒ සුවිශේෂී වගකීමක්. ඒ අත්හල නොහැකි වගකීමක්. ඒ නිසා අප විශ්වාස කරන ඔබ எமது தாய்நாட்டின் ஆகாயத்தின் பாதுகாப்பு உங்கள் கைகளிலேயே உள்ளது. அது மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு வேலை திட்டமாகும். இதனை எப்போதும் கைவிடப்பட முடியாத பொறுப்பாகும். எமது நாட்டின் மக்களின் பாதுகாப்பை உங்கள் மீது வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நீங்கள் முறையாக மேற்கொள்வீர்கள் என பாரிய நம்பிக்கை எமக்கு உள்ளது. தற்பொழுது எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளின் அடிப்படையில் நாம் அரசாங்கம் என்ற அடிப்படையில் எமது நாட்டின் கடல் மார்க்கத்தின் எல்லையை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் பொறுப்பு வாய்ந்ததாகும். எமது தாய் நாட்டினதும் இங்கு வாழும் மக்களினதும் எதிர்பார்ப்பை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என எமக்கு பாரிய நம்பிக்கை உள்ளது. விசேடமாக தற்போது போதைப்பொருள் மற்றும் அதனோடு இணைந்துள்ள குற்றச் செயல்கள் தொடர்பில் அந்த குற்றங்களுடன் தொடர்புடைய அரசியல் அந்த குற்றங்களுடன் தொடர்பட்டுள்ள அரச பொறிமுறைகள் தொடர்புபட்டுள்ளதை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அதன் ஆழமான தன்மையை எமக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த குற்றச் செயல்கள் அரசியலுடன் தொடர்புபட்டுள்ளன. இதனுடைய தொடர்புடைய உயர்வு மட்ட அரச செயற்பாடுகளின் சில பிரிவுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களிப்புகளை வழங்கியுள்ளன. இந்த போதைப்பொருள் குற்றங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் வியாபித்துள்ளன. இந்த போதைப்பொருள் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு எமது கடல் மார்க்க எல்லையை முழுமையாக கண்காணிப்பதே மிகவும் அவசியமானதாகும். இந்த பொறுப்பை முறையாகவும் நம்பிக்கையாகவும் மேற்கொள்வது உங்கள் மீது பாரிய பொறுப்பு உள்ளது. இது தாய்நாட்டுக்காகவும் நாட்டில் வாழும் மக்களுக்காகவும் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய பொறுப்பாகும். எமது நாட்டில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது ஆகாய மார்க்கமாக வழங்க வேண்டிய பொறுப்புகள் உங்கள் மீது வழங்கப்பட்டுள்ளன. அதனை நீங்கள் அர்ப்பணிப்புடன் செய்வீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் தற்பொழுது காலடியை வைக்கும் இந்த தருணமானது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஆகும். இந்த தருணமானது உங்கள் தொழில்துறையை ஒரு முக்கிய காலகட்டத்தை கொண்டதாகும். இந்த சந்தர்ப்பத்தினை நீங்கள் சிறப்பாக முன்னெடுப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். உங்களுக்கு கிடைத்த இந்த பெருமதியான சந்தர்ப்பத்தை உங்களுடையதும் நாட்டினுடையதும் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பை முறையாக செய்வீர்கள் என நான் எதிர்பார்ப்பதோடு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.